அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் அவன் தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த ஜனங்களிடத்தில் மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். ஒரு புறஜாதியான் கொர்நேலியு. அவனுக்கு யூதர்களோடு எப்படியோ கொஞ்சம் சம்பந்தம் இருந்திருக்கிறது. ஆகினால் அவன் தேவனை நோக்கி தேவ பக்தி உள்ளவனாக அவன் மாறினான். ரெண்டாவது, தேவனுக்கு பயப்படுகிறவனாக மாறினான். மூன்றாவது, மிகுந்த தர்மங்களை மக்களுக்கு செய்து வந்தான். நாலாவது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது. அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு வீடு, அந்த வீட்டார் அனைவரோடும் அதை அவன் செய்து வந்தான். அவன் மாத்திரமல்ல, அவன் வீட்டார் அனைவரோடும் கூட செய்து வந்தான். அவனோடு கூட பட்டாளத்தில் இருந்த ஒரு போர் வீரனும் அவனை பற்றியும் சொல்லியிருக்கிறது. தேவ பக்தி உள்ள ஒருவனை அவன் அழைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனோடு இணைந்தவர்களும் தேவனுடைய பக்தி உடையவர்களாக மாறியிருக்கிறார்கள். தேவன் இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டார். புறஜாதிகள் மத்தியில் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். இவன் செய்த முக்கியமான காரியங்கள், அவனுக்கு ஆண்டவர் அவனோடு பேசினார். அவனுடைய வீட்டுக்கு தேவதூதன் வந்தான். இவன் உபவாசம் பண்ணி வேற ஜெபம் பண்ணி இருக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வாழ்க்கையில் செய்யணும். வீட்டுக்கு போன உடனே நம்ம மற்ற வீட்டு வேலைகளில் மற்ற காரியங்களில் ஈடுபட்டு தெய்வ பக்தியோ, தேவனுக்கு பயப்படுற பயமோ, மற்றவங்களுடைய தேவைகளை சந்திப்பதோ, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆவியோ நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டால், நம்முடைய வீட்டில் எப்பவும் டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது, எப்பவும் அங்கே பல பிரச்சனைகளுக்குள்ளே நாம் சிக்கிக்கொண்டு நம்முடைய தேவைகளையே நினைத்து கொண்டிருக்கும் போது தேவ சமூகம் நம்முடைய வீடுகளில் வருவது சாத்தியமல்ல. நம்முடைய வீடுகளை கர்த்தர், நம்முடைய குடும்பங்களை இந்த நாட்களில் மாற்றி அமைக்க வேண்டும். கர்த்தர் அதை இந்த நாட்களில் செய்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை வைத்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடத்திலும் உள்ளவர்கள், இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் தேவ சமூகம் அதிகமாய் வரப்போகிறது. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். எத்தனை பேர் நல்ல விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள தேவ சமூகம் இருக்கணும். இது ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன், நல்ல வேலை பார்க்கிற ஒருவன், 100க்கு அதிபதியாயிருக்கிற அவனுடைய வாழ்க்கையை அவன் தனக்குள்ளே ஒரு நல்ல தீர்மானங்களை எடுத்து, அந்த குடும்ப தலைவன் இந்த காரியங்கள்லாம் என் வீட்டில் நடக்கணும்னு சொல்லி தெய்வ பக்தி, வைராக்கியமான தேவ பக்தி உடையவனாக இருந்திருக்கிறான். பக்தி உள்ள காரியங்களை செய்கிறான். இவனுடைய வாழ்க்கையில் அவன் மெய்யான தெய்வத்தை தேட, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவனுக்குள் இருந்தது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம விசுவாசிக்கிற கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேற, உலக மக்கள் பயப்படுற பயம் வேற. உலக மக்கள் என்ன பயப்படுகிறார்கள்? தங்கள் தெய்வத்தை கும்பிடாவிட்டால், தொழுது கொள்ளாவிட்டால், அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அவங்களுக்கு சாபம் வரும், அவங்கள அதை அடிச்சிடும், அதை கொன்னுரும்னு பயந்து இருக்கிறத பார்க்குறான். அப்படிப்பட்ட பயம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆண்டவர் கையில் எந்த ஆயுதமும் இல்லை. அதுக்காக கை வைத்து கர்த்தரை துதிப்போம். அவருடைய கையில் ஆணிகள் இருக்கிறதை தவிர, அவருடைய கையில் உனக்காக பாடுபடுவதற்கு கைகள் விரிக்கப்பட்டதை தவிர உன்னை அடிக்கிறதுக்கு அல்ல. ஆனால் அவர் ஒரு பரிசுத்தமான தெய்வம். அந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு முன்பாக நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும்
என்கிற அந்த பயம் நமக்குள்ளே இருக்குமானால், அந்த தேவ பயத்தோடு நம்முடைய குடும்பங்கள் வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போமே ஆனால், ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். ஆகினாலே தேவ பக்தி, தேவனுக்கு பயப்படுற பயம், மிகுந்த தர்மங்களை செய்வது, மற்றவங்களுக்கு சுயநலவாதி அல்ல அவன், தன் குடும்பத்துக்காக மாத்திரம் வாழுகிறவன் அல்ல, அவன் மற்றவர்களுக்கு தர்மம் செய்கிற ஒரு அருமையான குடும்பம். மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வருமானால் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஆகினால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மறக்காதிருங்கள். அவன் விசேஷமாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், எப்பொழுதும் ஜெபம். சத்தமாக சொல்லுங்கள், எப்பொழுதும் ஜெபம், இடைவிடாத ஒரு ஜெபம். அப்படியானால் நம்ம குடும்பத்தில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாமா? எப்பவும் எப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா? அதனுடைய அர்த்தம், அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர் உனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். உன் வீட்டுக்குள்ளே ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர் இருக்கணும். எப்பவும் முழங்கால் போட்டு ஜெபித்ததை சொல்லலை, முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கிற நேரங்கள் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய ஆவி, தேவ ஆவியோடு தொடர்பு கொண்டு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். சில ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட நீங்கள் போனீங்கன்னா அவங்க அப்பா அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்பா அப்படின்னா ஆண்டவரை பார்த்து அப்பா, அவங்களுக்கு உள்ள அந்த ஜெபம் இருக்கும். இல்லாட்டா இயேசுவே அப்படிம்பாங்க. இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஜெபம். இல்லை அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களே தெரியாமல் அந்நிய பாஷை பேசுவோம். நான் போயிட்டு இருக்கும்போது, காரில் போயிருக்கேன், அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்ககிட்ட பேசுனது போல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்பவும் ஜெபத்தின் ஆவி இருக்கணும். ஆமென். அப்படி அந்த ஜெப ஆவியை கேட்போமா? கைகளை வைத்து, இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்பவும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆவி எங்களுக்கு தாங்க. அந்த ஆவி எங்களோட கூட இருக்கட்டும். எங்களுடைய இருதயத்தின் ஆண்டவரை எண்ணங்கள் உம்மோடு கனெக்ட் பண்ணப்பட்டு எப்பவும் உம்மோடு தொடர்பு இருக்கணும்ப்பா. எப்பவும் எங்கள் எண்ணமெல்லாம் நீராய் மாறுவீராக. ஒரு நல்ல ஜெப ஆவி எங்களுக்குள்ளே இருந்தால் நன்றாக இருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நமக்கு ஜெபம், உபவாச ஜெபம் இருக்கும்போது இங்கே அவன் வீட்டுக்குள்ளே தேவதூதன் இறங்கி வந்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே தேவதூதன் வருவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அநேக ஆட்களுக்கு வீட்டுக்குள்ளே தேவதூதன் இருக்கிறான்ற எண்ணம் இல்லை. விசேஷமாக அநேக குடும்பங்களில் பிசாசு இருக்குது, ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஆசீர்வாதமெல்லாம் இல்லை, சாபமாகி விட்டது, யாரோ என்னத்தையோ செய்துட்டாங்கன்னு நினைத்து கொண்டே இருக்கிற எண்ணம். சில ஊழியர்களும் அப்படி தான் இருப்பாங்க. விசேஷமாக சில ஊழியர்கள் வீட்டுக்கு வந்துட்டு கண்ணை மூடிட்டு, உன் வீட்டில் ஒரு மாதிரி இருட்டாக தெரியுதும்மா. நீங்கள் சொல்லணும், கண்ணை மூடுனா வெளிச்சமாகவா இருக்கும்? கண்ணை மூடுனா இருட்டாக தானே இருக்கும். நீ அதனால் பயந்துடக்கூடாது. உடனே அந்த இதை பார்த்தேன், ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன் அப்படின்னு நீ பயந்துடக்கூடாது. எதை பார்த்தாலும் உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது, உன்னை ஒன்று சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஒன்றை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய வல்லமை ஒன்று உன் வீட்டுக்குள்ளே இருக்குது. உன் வீட்டில் பிசாசு வர்றதை விட தேவதூதர் வர்றதுக்கு அவங்கள ஆண்டவர் அனுப்புவார். சில நேரம் நீங்கள் அந்நியர்களையும் நீங்கள் உபசரிக்கும் போது யாரை உபசரிக்கிறீர்கள்? தேவதூதர்களை. உங்கள் வீட்டில் இருக்கிற புருஷன் தேவதூதன். அப்படி தெரிய மாட்டேங்குது. பைபிள் அப்படி சொல்லியிருக்கு. அவனுக்கு முன்னால் முக்காடு போட்டுரு, அவன் ஒரு தூதன், அவன் ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட உன் வீட்டுக்கு அனுப்பின தூதன் அவன். அதனால் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அவங்கள அந்த மாதிரி மதிச்சிட்டிங்கன்னா குடும்பமே மாறி போகும். அதனால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரும்படி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் வீட்டுக்கு தூதர்களை அனுப்புவார்.
சில நேரத்தில் அவர்கள் மனிதர்களாக கூட அவங்க வரலாம். ஆனால் ஆண்டவர் அனுப்புகிற தூதர்களை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இவன் வீட்டுக்குள்ளே தேவ தூதன் வந்தான் என்று பார்க்குறோம். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு வெளிச்சம், அவனுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் அவன் கண்டான். அந்த தேவதூதன் அவனோடு கூட பேசுகிறான். அவன் முழு குடும்பத்தை ரட்சிக்க, அவன் உறவின் முறையாறு ரட்சிக்க. நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவனுடைய மனுஷனாகிய பேதுரு அந்த வீட்டுக்குள்ளே வந்தான். தேவ மனுஷர்கள் உள்ளே அவனுடைய வீட்டுக்குள்ளே வந்தார்கள். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே வர்றது யார்? தேவனுடைய மனுஷர், உண்மையான தேவ மனுஷர்கள் உன் வீட்டுக்குள்ளே வர்றாங்களா? அல்லாவிட்டா வேண்டாத கதைகளை பேசி உன் குடும்பத்தை முற்றிலும் மாற்றி போடுகிற அட்மாஸ்பியர் கொண்டு வருகிற ஆட்கள் உள்ளே வர்றாங்களா? பேதுரு அவனுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் அவனை கரெக்டாக அனுப்பி வைக்கிறார் இந்த இடத்துக்கு. அந்த அவனுக்கும் தரிசனத்தை கொடுத்து இவன் வீட்டுக்கு போகும்படி வைக்கிறார். அப்படி ஆண்டவர் உன் வீட்டை குறித்து அவர் எண்ணமுடையவராயிருக்கிறார். ஆகையினாலே அந்த வீட்டுக்கு அவன் வந்த உடனே, ஆண்டவருடைய வசனத்தை பேசின உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த மேலறையில் அன்றைக்கு பெந்தேகோஸ்து நாளில் 10 நாள் அவர்கள் ஜெபம் பண்ணி இருந்த அந்த இடத்துல வந்த அதே ஆவியானவர் இவர்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். இவர்கள் வீட்டில் உள்ள உறவின் முறையார்களையும் ரொம்ப நெருங்கிய விசேஷித்த நண்பர்களை கூட்டு வைத்திருந்தான். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. கொர்னேலியஸ் ஒய்கோஸ் நல்லா செய்திருக்கிறான். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். உங்களில் தான் அநேக பேர் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறீங்க. ஒய்கோஸ் அவன் நல்ல சொந்தக்காரர்களெலாம் கூப்பிட்டு, விசேஷித்த நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டு அங்கே இருந்தபோது, பேதுரு வந்தபோது அவங்க போய் அங்கே விழுந்து அவனுடைய பாதத்தில் விழுகிறான். அப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவனாக இருந்ததுனால, ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்ததுனால அவனுடைய வீட்டுக்குள்ளே தேவ சமூகம் இருந்ததை பார்க்குறான். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே தேவ சமூகம் இருக்கிறத இந்த நாட்களில் பார்க்க வேண்டும். தேவ வசனம் அந்த வீட்டுக்குள்ளே வந்தது, தேவ தூதன் அந்த வீட்டுக்குள்ளே வந்தான், தேவனுடைய அப்போஸ்தலன் அந்த வீட்டுக்குள்ளே தேடி வருகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுடைய உறவின் முறையார்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல அனுபவம், ஆண்டவரோடு கூட ஒரு என்கவுண்டர், தேவன் அவனுடைய குடும்பத்தை அந்த வட்டாரத்துக்காக தெரிந்து கொண்ட ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். தன் வீட்டார் அனைவரோடும், அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, வீட்டார் அனைவர்னு சொல்லுங்க, ஆமேன். எல்லாரும் வீட்டார் அனைவரோடும். நீ மாத்திரம் இல்லை, நீ விசுவாசித்தான் உன் வீடு முழுவதும் ரட்சிக்கப்படும் என்று விசுவாசிக்கணும். நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. வீட்டார் அனைவரையும் ஆண்டவருக்குள் கொண்டு வருகிறது தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம். உங்களை மாத்திரம் ரட்சித்தது மாத்திரமல்ல, நிச்சயம் உங்கள் வீட்டாரும் அதன் நிமித்தம் சந்திக்கப்படுவார்கள். உன்னை பார்த்து ரட்சிக்கப்படாத புருஷன் உன் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுவான். ஆமேன். ஒருவருக்கு ஒருவர் பரிசுத்தமாக்குறதற்காகத்தான் ஆண்டவர் குடும்பத்தில் இருக்கிறாரே தவிர வேறு ஒன்றுமல்ல. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அது நடக்கும். என் வாழ்க்கையில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் செய்வார். காரணம், உன்னை தொட்ட ஆண்டவர் உன் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் சந்திக்க வல்லமை உடையவர். என் குடும்பம் ரட்சிக்கப்படும். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி ரட்சிக்கப்படாமல் ஆட்கள் இருக்கிறாங்களா? நிச்சயம் கர்த்தர் அவங்கள தொடுவார். குடிகார புருஷன் மனம் திரும்புவான். எத்தனை பேர் நல்ல விசுவாசிக்கிறீங்க? ஒரு அம்மா இந்த வாரம் சாட்சி சொன்னார்கள், ஐயா என்னுடைய மகன் 17 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் குடித்தான். 20 வருஷம் தொடர்ந்து குடித்து கொண்டிருந்தவன். இந்த 40 நாட்கள் நான் ஜெபம் பண்ணி இந்த உபவாச ஜெபத்துக்கு நான் வந்தபோது 20 வருஷம் குடித்தவன் ஒரே நாளில் அந்த குடியை விட்டுட்டு மனம் திரும்பி இருக்கிறான். 2 கை வைத்து நல்ல கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடியும். ஆண்டவர் முழு குடும்பத்தையும் ரட்சிக்க இந்த நாட்களில் வல்லமையுடைய ஒரு மாற்றமும் வீட்டுக்குள்ளே வரும் என்று நீ விசுவாசி. சில வருஷமாய் நீ ஜெபம் பண்ணி விட்டாய், ஆனால் கர்த்தர் நிச்சயம் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் சமயம் வந்து விட்டது. உன் குடும்பம் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகினாலே உன் வீட்டுக்குள்ளே ஒரு தேவ சமூகம் இருக்கணும்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுசு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜெபம் 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 என்கிற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிற. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணினார்கள், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அவங்க ஜெப ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ண போகிறத நம்ம பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தில் சப்பானி எழும்பி அவன் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அவங்க கூடி ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். 5ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணி ஆத்துமாக்கள் வர. 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். 8ஆம் அதிகாரத்தில் ஜெபம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஜெபம் இருக்குது. 9ஆம் அதிகாரத்தில் பவுல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு ஜெபம் பண்ணுகிறான். பேதுரு மேல் வீட்டில் ஜெபம் பண்ண போகிறான். இது எல்லாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை ஜெபம் 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 என்று இருக்கிறது. உன் வீட்டுக்குள்ளே ஒரு ஜெப ஆவி இருக்குமானால் நிச்சயம் ஒரு மாற்றத்தை காண்பாய். ஹல்லேலூயா. நேரத்தை ஒதுக்கி குடும்ப ஜெபங்கள், தனி ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும். கர்த்தர் நிச்சயமாக ஒரு மாறுதலை இந்த நாட்களில் தருவார். உன் குடும்பத்துக்குள்ளே தேவ சமூகம், தேவ சமூகம் உன் குடும்பத்துக்குள்ளே வரணும்னா முதல்ல உன் குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும். இப்போ உள்ள குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பம் களைச்சி போயிருக்குது. வேலை செய்து பிஸ்னஸை செய்து அங்கங்கே போய் ஒவ்வொன்றும் களைச்சி போய் டயர்டாக குடும்பங்கள் இருக்குது. குடும்பங்களில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா எதிர்மறையான காரியங்களை பேசுகிறது. பாசிட்டிவாக ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம சமாதானமாக இருப்போம், நம்ம நல்லா இருப்போம் அப்படி பேசுகிறது இல்லை. குடும்பத்தில் எப்பவும் எதிர்மறையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக பொறாமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குது. நீ சம்பளம் வாங்கிட்டு வர்ற 2 பேர் வேலை பார்த்தா இந்த காலத்தில் 2 பேர் வாங்குகிற சம்பளத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறதில்ல, அந்த பே ஸ்லிப்பையும் கொடுக்கறதில்ல. வித்தியாசமாக இருக்குது. அது ஓம் பணம் ஏன் பணம்னு 2 பிரிஞ்சு வாழுகிற குடும்பங்களை பார்க்குறோம். இந்த மாதிரி குடும்பங்கள் ஒரு நாளும் அவங்கள சேர்த்து வைக்கவும் முடியாது. உன் பணமே உனக்கு பிரிஞ்சிருக்கணும்னா நீ உன் மனம் எப்படி ஒன்று சேர முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும். எதிர்மறையான காரியங்களை நீ பேசி கொண்டிருக்கிறத மாற்றணும். குடும்பம் சில ஆட்களுக்கு போரிங்காக இருக்குது. வேலையிலேயே இருந்துடலாம், இல்லை வெளியிலேயே இருந்துடலாம், ஃப்ரெண்ட்ஸோடையே இருந்துடலாம். வீட்டுக்கு வந்தால் போர் அடிக்குது அவங்களுக்கு. வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த நாட்களில் அநேகருக்கு ஆசை இல்லை. அவன் ஆற்றுப்பாலத்திலே உட்காந்துட்டு வர்றான். இந்த அம்மா பண்ணுற நெருக்கத்தில் ஓயாத ஒழுக்காக இருக்குது. இது சண்டைக்காரியாக இருக்கிறா, இவள் கோவக்காரியாக இருக்கிறா, இவள் எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அவள் வீட்டுக்கு இருக்கிறதுக்கு இல்லை, மனைவி வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவள் சந்தோஷம் இல்லை. தாய் வீட்டுக்கு போகணும், தாய் வீட்டுக்கு போகணும் என்னை விடாமல் அடிமையாக வச்சுருக்கா. அவள் சொந்த குடும்பத்தில் அவள் விடுதலையாக இல்லை. இப்படி தான் குடும்பங்கள் இருக்கே தவிர குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும். நம்ம குடும்பங்கள் கலகலப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும். ஒரு மாதிரி இந்த மிருக காட்சி சாலையில் 2-3 இந்த கூண்டுக்குள்ளே உட்காந்து ஒன்று முறைச்சி பார்த்து அப்படியே ஏன் தான் இங்கே வந்து சேர்ந்தனோ தெரியலையே, எப்போ நமக்கு விடுதலை ஆகும், இந்த மாதிரி எண்ணத்தோடு உன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் என்ன? நல்ல கவனிங்க. நான் களிப்பை புகழ்ந்தேன். எதை புகழ்ந்தானா? நிறைய வீட்டில் அழுதுகிட்டே தான் இருக்கிறானே தவிர ஒரு களிப்பு வீட்டுக்குள்ளே இல்லை. 2வது புசித்து நல்லா குடித்து கஞ்சாமுட்டிகளாக இருக்காதபடி நல்லா சாப்பிடு, வீட்டில் நல்ல புசி, நல்ல ஏறு. அதுக்காக உனக்கு வியாதி கீதி இருந்தால் கவனமாக பூசி, இல்லாட்டா நல்லா பூசி. சும்மா பணத்தை ஒதுக்கி எங்கேயோ வச்சுட்டு
யாருக்கும் காமிக்காமல் செத்துட்டீன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கையில் நீ நல்லா சந்தோஷமாக இரு. அதை தவிர வேறு மனுஷனுக்கு வேற ஒரு நன்மையும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. பாஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாரு. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமா இரு, நல்லா சாப்பிடு, நல்லா சந்தோஷமா இரு, களிப்பாயிரு. அல்லேலூயா. இவனை பார்த்த ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே போனால் சந்தோஷம் இருக்கணும். வீட்டுக்குள்ளே நீ வெளியே அக்கௌண்டண்ட்டாக இருந்துட்டு புஸ்தகத்தை தூக்கிக்கிட்டு அக்கௌண்டண்ட்டாக வீட்டுக்குள்ளே போகாத. வெளியே சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்துட்டு வீட்டுக்குள்ளேயும் இன்ஸ்பெக்டர் மாதிரி வராது. சில மனைவி பிள்ளைகள் வருது, சிங்கம் வருதுடா எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே இராத. நீ சந்தோஷமாயிரு. நல்ல கைகளை வைத்து, ஆண்டவரே என் குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் வீடு எப்பவும் கலகலப்பாக இருக்கணும். அல்லேலூயா. புருஷன் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் மனைவி கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாள். மனைவி ஒரு மாதிரி கலகலப்பாக இருந்தால் புருஷன் ஒரு மாதிரி இருப்பான். ரெண்டிலும் ஒன்று வித்தியாசமாக தான் இருக்கும். ஆண்டவர் சில நேரம் ரெண்டையும் வித்தியாசமாக தான் வச்சுருப்பார். ஏன்னா ஒரேடியாக கலகலப்பாக ஆகிடக்கூடாது. வீட்டில் இருக்கிற வேலைகள் மற்ற காரியங்கள் ஒழுங்காக பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அடுத்த ஆள் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும். எப்பவும் புருஷன் மனைவின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு கலகலப்பு உன் வீட்டுக்குள்ளே இருக்கணும். பைபிளில் 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல், இருமாப்பான பெருமை சிந்தை உனக்கு இருக்காமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை, நிலையற்ற உன் பணம், நிலையற்ற பணம் அது மேல உனக்கு நம்பிக்கை வராமல், நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். கைவேத்து அல்லேலூயா. நமக்கு அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அந்த சம்பூர்ணத்தை உன் வாழ்க்கையில் அனுபவி. இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்கென்று உண்மையாக வாழ்ந்து நீ சம்பூர்ணத்தை, ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை அனுபவிக்கணும். பிரசங்கி 9:9 வாசிங்க. பிரசங்கி 9:9. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. உன் மனைவி, நீ நேசிக்கிற மனைவியோட வேற ஒரு மனைவியை போய் நேசிக்காத. உனக்கு இருக்கிற அந்த மனைவியை நீ நேசித்து, ஆமேன், உனக்கு இருக்கிற அந்த புருஷனை நீ உண்மையாக நீ நேசித்து, இந்த ஜீவிய காலத்தில், நிலையில்லாத ஜீவிய காலத்தில் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிற ஒரு குடும்பமாக இருந்தால் தான் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பார். அழுதுகிட்டே இருக்க வீட்டுக்குள்ளே இயேசு வரமாட்டார். சும்மா வேண்டாத காரியத்துக்கெல்லாம் அழுதுகிட்டு சண்டை போட்டுருக்கிற வீட்டுக்குள்ளே அவர் சமூகம் இருக்காது. எபேசியர் 5 நீங்கள் வாசித்தா 18 வாசித்தா, மதுவான வெறி கொள்ளாமல், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல், ஆவியில் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கர்த்தரை உங்கள் இருதயத்தில் பாடி எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. 2 கை வைத்து என் வீட்டுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷமான கீதங்கள், கை அசைத்து உன் குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷமான கீர்த்தனைகள் வரட்டும், ஞான பாட்டுகள் வரட்டும், மகிழ்ச்சி வரட்டும். துக்கத்தின் ஆவி உன் வீட்டை விட்டு நீங்கி தேவன் உனக்கு கொடுக்கிற உன் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. உன் பிள்ளைகளை கூப்பிட்டு கேளு, பேசிப்பார். உன் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டுப்பார். எப்படி இந்த வீட்டில் எப்படி இருக்கிறான்னு கேட்டுப்பார். சந்தோஷமாக இருக்கிறியா அவன்கிட்ட கேட்டுப்பார். அவன் சொல்லுவான், இங்கே எங்கே சந்தோஷம் இருக்குது,
இனி எப்பவும் படி 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 படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லி வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு விளையாடுறதுக்கு விடுறதில்ல, ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல. பிள்ளைகளை போட்டு இந்த காலத்தில் இந்த சின்ன கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. அதுக்கு டியூஷனை வச்சு, ஒவ்வொரு டியூஷன் வச்சு அந்த பிள்ளைகளை படித்தாத அந்த பிள்ளைகளே புஸ்தகத்தை தூக்க முடியாமலே போகுது. முதுகே வளைஞ்சி போய் தான் போகுது. அது வீட்டுக்கு வருது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ரிலாக்ஸ் பண்ணுற அந்த பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இல்லை. எப்பவும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பிரச்சனை. இந்த அப்பா அம்மா சண்டைகளை பார்த்தே இந்த பிள்ளைகள் ஏன் தான் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தமோ தெரியலை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு குடும்பங்கள் இருக்குது. ஒரு குடும்பமாக ஒரு சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போகிறதோ வர்றதோ இல்லை. ஒரு பீச்சுக்கு போகிறது, ஒரு பார்க்குக்கு போகிறது, ஒரு ஹோட்டலில் போய் கொஞ்சம் சாப்பிட்டு வர்றது. நீ என்ன சம்பாதிச்சு என்னத்தை கண்டா? நீ பேங்க்கில் சேர்த்து வச்சு என்னத்தை கண்டா? கொஞ்சமாவது கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் எல்லா பிள்ளைகளையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக குடும்பங்களை சந்தோஷமாக வச்சுருந்தா அந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் வருவார். நல்ல கைகளை உயர்த்தி ஓ காட் ஹல்லேலூயா. சும்மா பரிசுத்தம் கண்ணை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து கபட பக்தியோடு நீ வாழாத. ஃப்ரீயாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மே மாதம் லீவு நாள் வருது. ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு 2 நாளாவது ஒரு 3 நாளாவது ஒரு இடத்துக்கு நீ போயிட்டு சந்தோஷமாக, அங்கேயும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது. சில ஆட்களுக்கு வெளியே போகிற நேரம் தான் விசேஷமாக சண்டை ஆவி வரும். அதோடு தான் நிறைய பேர் விட்டுட்டீங்க போகிறது. உன் வாழ்க்கையில் வெளியே போகிற நாளாவது நல்ல தீர்மானம் எடுத்து ஒரு சந்தோஷமாக போவோம், ஒரு இடத்துக்கு போவோம். அங்கேயும் போய் அழுதுகிட்டு இருக்காது. அங்கேயும் போய் நீ பிரச்சனை இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் நல்லா 2 கை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வீட்டை சந்தோஷமுள்ள ஒரு வீடாக மாற்றும். கர்த்தர் இருக்கிற இடம் ஒரு நல்ல சந்தோஷமுள்ள ஒரு வீடப்பா. நாங்கள் கடனுக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளேயும் எப்பவுமே இருந்து எங்கள் வாழ்க்கையில் எப்பவும் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆவியை எங்களை விட்டு மாற்றும். எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. 2வது, உங்கள் குடும்பம் சேர்ந்து வளர்கிற குடும்பமாக இருக்கணும். சேர்ந்து நல்ல வளர்கிற குடும்பமாக இருக்கணும். அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் வளரணும். இப்போ இயேசுவை பற்றி படிக்கும்போது லூக்கா 2:52 வாசிங்க. அவர் எதிலெல்லாம் வளர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர் வீட்டில் குடும்பத்துக்குள்ளே உள்ள இருக்கும்போது எதிலெல்லாம் வளர்ந்திருக்கிறார்னு வாசிங்க. இயேசுவானவர் எதில் வளர்ந்திருக்கிறார்? ஞானத்தில் வளர்ந்தார். வளர்த்தி அவருடைய ஃபிசிக்கலாக அவருக்கு நல்ல வளர்ச்சி இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் வளர்த்தியில் அவர் சரீர பிரகாரமாக வளர்ந்தார். தெய்வத்தினுடைய ஞானம் ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்ந்தார். அடுத்தது தேவனுடைய உதவி அவருக்கு இருந்தது. அடுத்தது எல்லா மனுஷரோட நல்ல வளர்ச்சி, எல்லா உறவுகள்லையும் வளர்ச்சி இருந்திருக்குது. அதிகமாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? விருத்தி அடைஞ்சிருக்கிறார். அவர் ஃபிசிக்கலாக வளர்ந்திருக்கிறார், ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்திருக்கிறார், அவர் சோஷியலாக வளர்ந்திருக்கிறார். அவர் எல்லா மனுஷர்கிட்டையும் தயவு அவருக்கு கிடைச்சிருக்குது. இப்படி குடும்பத்துக்குள்ளே எல்லா விதத்திலும் ஒரு வளர்ச்சி வரணும். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நல்ல ஆவிக்குரிய விஷயத்தில் வளரணும். நாங்கள் நல்ல சரீர பிரகாரமாக என்ன செய்யணும்? வளரணும். வர வர உனக்கு முட்டு தேயும், வர வர கையெல்லாம் தேயும், கழுத்து நரம்பு தேயும், இடுப்பு எலும்பு எல்லாம் என்ன செய்யும்? தேயும். எத்தனை நாளும் உன்னைய சுமந்திருக்கு இந்த எலும்புகள், இந்த நரம்புகள்லாம். அதுக்கு கொஞ்சம் பலன் வரணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யணும், கொஞ்சம் நடக்கணும், சரீர பிரகாரமாக கொஞ்சம் குனிஞ்சு எழும்பணும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? எக்ஸசைஸ் செய்கிறது, ஒரு காலையில் எழும்புறது, வேலைக்கு ஓடுறது, திரும்ப வந்து அப்படியே படுத்துக்கிறது, டிவி முன்னால் உட்காந்துக்கிறது. கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சம் வேர்வை வைக்க வேண்டாமா? உனக்கு
உடம்புல அவைகள்லாம் கெட்ட நீராக மாறி இருக்குது. உன் சரீரம் வளரணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். எப்பவும் அடுப்புக்குள்ளே புகைக்குள்ளேயே நின்றுக்கிட்டு இருக்காது. கொஞ்சம் நடந்து கிடந்து வெளியே போய் நட. கொஞ்சம் சுறுசுறுப்பாயிரு. உன் சரீரத்தில் அடிக்கடி பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சரீரம். நல்ல ஆண்டவருக்குள்ள இரு, பலமாக இரு. விசுவாசிகளை பார்த்தா புல் தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்கிறான். புல் தட்டுனா கீழே விழுந்து கிடக்கிறான். வாழ்க்கையில் நல்லா சுறுசுறுப்பாக இருந்துப்பார். கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா சொல்ல. நல்ல எல்லாத்துலேயும் வளரு. சரீர பிரகமாக வளரு, ஞானத்தில் வளரு. ஞானம் எப்போ வேணும்? உனக்கு சோதனைகள் பிரச்சனைகள்லாம் வரும்போது ஆண்டவரை நோக்கி பார்த்து எனக்கு இந்த இடத்துல ஞானம் தாரும், சரியாக நடக்கிறதுக்கு ஞானம் தாரும் கேளு. ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் நீ சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் சந்தேகப்படாமல் கேளு. கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார். ஆமேன். மனுஷ தயவு வேணும். மனுஷரோட நல்ல குடும்பங்கள் உறவு கொண்டிருக்கணும். எல்லா குடும்பத்தில் நல்ல உறவு வந்து இயேசுவானவர் வளர்ந்தது போல் நீ வளரணும். குடும்பத்தில் இமோஷனல் ஃபீலிங்ஸ், அதாவது உணர்ச்சிகள், உணர்வுகள் இருக்குது. உணர்ச்சிகளை நீ சரியாக பேலன்ஸ் பண்ணி, பேட் இமோஷன்ஸ் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. உன் குடும்பத்துக்குள்ளே பேட் இமோஷன்னா சும்மா கத்துறது, சத்தம் போடுறது, அடுத்த வீட்டுக்கு கேட்டு ஏதாவது ஒன்று நடந்துட்டுனா ஓன்னு அழுறது. ஏசு அங்கே இருப்பாரா? இருக்க மாட்டார். சும்மா கத்தி அழுதுகிட்டு அவரை அடிக்கவே இல்லை, அடித்தது மாதிரி என்னை கொண்டுட்டு ஒரு அம்மா சொல்லுது என்னை கொண்டுட்டாரு அப்படின்னு. நீ ஏற்கனவே இயேசுக்குள்ளே செத்துட்டா உன்னை ஒருத்தனும் கொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. யூ ஆல்ரெடி டெட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள உன் சுயம் என்னது? செத்துட்டு. அவர் என்ன தான் பேசினாலும் செத்தவன் கிடக்க மாட்டான். அவன்கிட்ட என்ன தான் பேசினாலும் அவன் எழும்பி என்ன எப்படி பேசுகிறான்னு கேட்குறானா? இல்லை, அவன் ஆல்ரெடி டெட். உன் வாழ்க்கையில் உன் இமோஷனலை, உன்னுடைய உணர்ச்சிகளை தவறாக குடும்பங்களில் பயன்படுத்தி சும்மா சத்தமிட்டு அழுறது, சும்மா கோபப்படுறது, அளவுக்கு மிஞ்சி கோபம் வந்தால் பிசாசு தான் உன் வீட்டுக்குள்ளே இருப்பான். உன் இமோஷனலை கரெக்டாக ஆண்டவர் சமூகத்தில் வச்சு. இமோஷன் நமக்கு வேணும், உணர்ச்சி வரும் கண்டிப்பாக. கோபம்லாம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். கோபம்லாம் நல்ல கோபங்கள் நமக்கு தேவை தான். இல்லாட்டா ஒருத்தனும் ஒன்றும் வேலை செய்ய மாட்டான். நல்ல கோபங்கள் நமக்குள்ளே வேணும். ஆனால் மோசமான கோபம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே மோசமான கோபம் வருதா? சும்மா கத்துறது, பிசாசு பிடிச்ச மாதிரி கத்துறது. அவன் கையை தான் ஓங்கினான், ஐயையோ அடித்து கொண்டுட்டான்னு போலீஸுக்கு போய் நிற்கிறது. இது எல்லாம் உன் வீட்டை விட்டு மாறணும். உண்மையான இமோஷன் நமக்கு வேணும். சும்மா ஓவராகவும் என்ன செய்யாத. எப்பவும் சில ஆள் எப்பவும் ஓவராக சிரிப்பான். அதையும் கரெக்டாக கவனம் பண்ணி ஒழுங்காக நீ எப்பவும் வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ரெண்டாவது கான்ஃப்ளிக்ட். ரெண்டாவது வீட்டுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட், சண்டை வரும். உன் வாழ்க்கையில் சண்டை வராமல் இருக்காது. 2 பேர் வித்தியாசமானவங்களை தான் ஆண்டவர் சேர்த்து வைப்பார். 2 பேரும் வித்தியாசமான ஆட்கள் இருக்கும்போது கண்டிப்பாக சண்டை வரும். இந்த சண்டை உலகத்தான் சண்டை போடுற மாதிரி நீ சண்டை போடாத. உலகத்தான் சண்டை போடுற மாதிரி பாரு. நீ வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னால் நான் செத்துருவேன் அப்படின்னா அவன் நிம்மதியாக அங்கே இருப்பானா? இவர் வேலையிட்டு போகும்போது பார், பைக்கை நான் இன்றைக்கி வரையா ஓட்டு போய் எங்கேயா போய் மோதிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு ஒருத்தர் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், நான் போலீஸுக்கு போயிடுவேன், இப்படியெல்லாம் பண்ணி குடும்ப வாழ்க்கை இப்படி இருந்தால் இயேசு உன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருப்பார். நீ பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது? கான்ஃப்ளிக்ட் எப்பவும் வீட்டுக்குள்ளே நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கக்கூடாது. நாள் செல்ல செல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கிட, இவர் இப்படி தான் இருக்கிறாரு, இவரோடு நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையில் அந்த அடிக்கடி உண்டாகிற சண்டைகளை மாற்றுறதுக்கு உன்னை மாற்றி ஒப்புக்கொடு. யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக தாழ்ந்து போயிடணும். அப்போ சண்டையே வராது. 2 கையும் அடித்தா தான் என்ன வருது?
சத்தம் வருது. ஒரு கை அடிக்காமல் தள்ளி இருந்தாங்க, என்னத்தை அடித்தாலும் என்ன வராது, சத்தமே வராது. யாராவது ஒரு ஆள் உங்களை தாழ்த்தி போயிருங்க, அந்த வீடு நல்ல சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த ஆள் தொண்டையை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் உனக்கு விடுதலை இருக்காது. தொண்டையை ரிலீஸ் பண்ணிடு, நீயும் விடுதலை ஆகிடுவா. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க, தேவ சமூகம் வீட்டுக்குள்ளே இருக்காது. அடுத்தது உங்கள் வாழ்க்கையில், மூணாவது உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள் வரும், நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். திடீர்னு யாராவது மரித்து போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள். இதெல்லாம் நடக்கும்போது அதை நீங்கள் எப்படி, இந்த இழப்புகள் வரும்போது எப்படி கர்த்தரை நம்ம தோத்திரம் பண்ணணும், எப்படி கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இழப்பு வந்துட்டுனா, ஐயோ ஆண்டவர் கைவிட்டுட்டார், அவருக்கு கண் இல்லை, அவருக்கு மூக்கு இல்லை, அவர் ஏன் நீ எப்படி பார்க்கல. உலகத்தில் இதெல்லாம் நடக்கும். உலகத்தில் இருக்கும்போது பிரச்சனைகள் கண்டிப்பாக குடும்பங்களுக்குள்ளே வரும், நஷ்டம் வரும், தோல்வி வரும். இப்போ பரீட்சை எழுதுகிறாங்க சில பிள்ளைகள், நல்ல மார்க்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. சில நேரம் என்ன வந்துடும், தோல்வி வந்துடும். தோல்வி வந்த உடனே அப்படியே இழந்து போயிடக்கூடாது. தோல்வி வந்துட்டுனா முந்தியை விட நீ நல்லா வரணும்னு சொல்லி எண்ணம் வரணும். ஹல்லேலூயா. நஷ்டம் வந்து அப்படியே விட்டுறாத, குடும்பத்தோடு நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நஷ்டம் வந்துட்டு குடும்பத்தோடு நாங்கள் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம் அப்படின்னு நினைக்காத. நஷ்டம் வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, உன் குடும்பத்துக்குள்ளே தோல்வி வந்துட்டு, இழப்பு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் அப்படியே சோர்ந்து போயிடாத. சில நேரம் தோல்விகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சில நேரத்தில் இழப்புகள், நஷ்டங்கள் தான் நம்மளை ஆண்டவரோட நெருங்கி இருக்க வைக்கும். ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற நேரம் அது. ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்ம கைவிட மாட்டார். ரெண்டு கைகளை வைத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நஷ்டங்கள், என் வாழ்க்கையில் தோல்விகள் வரும்போது எங்கள் குடும்பத்துக்குள்ளே வருகிற அந்த போராட்டங்கள் மத்தியில் உம்மை துதிக்க உதவி செய்யும், உம்மை ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அந்த நேரத்தில் செய்வார். யோபுக்கு எல்லாமே போன பிறகு அவன் எழுந்தான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் எல்லாமே போயிட்டு, பிள்ளைகள் போயிட்டாங்க, அவனுக்கு இருந்த பொருட்கள் போயிட்டு, அவனுக்கு இருந்த ஒட்டகம் போயிட்டு, அவனுக்கு இருந்த மாடுகள் போயிட்டு, வீடுகள் போயிட்டு, பிள்ளைகளெல்லாம் போயிட்டு. பைபிள் சொல்லுது அவன் எழுந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் எழுந்து தோத்திரம் பண்ணுறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம். அவன் அப்படியே விழுந்து அப்படியே போய் எழுந்தான், கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணினான். கடைசியில் கர்த்தர் அவனை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். அவன் பல காரியங்களை பேசினாலும் ஆண்டவர் அதெல்லாம் பொருட்படுத்துகல. அவ்வளோ பயங்கரமான சோதனைக்குள்ளே அவன் போன போது அவன் நிதானமாய் பேசினான்னு ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு பார்க்குறதுக்கு அவன் நிதானமாக பேசுகிற மாதிரி தெரியலை. ஆனால் கர்த்தருக்கு அந்த சூழ்நிலையில் பேசுகிறதெல்லாம் நிதானமாக பேசியிருக்கிறான். உன் வாழ்க்கையில் சோர்ந்து போகாத. நஷ்டங்கள் வரும்போது அதை எப்படி நீ சமாளிக்கணும், எப்படி ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் பாரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்துக்குள்ளே நல்ல வேல்யூஸ், மதிப்புகளை கொண்டு வரணும். வேல்யூஸ்னால் உன் குடும்பம் எப்படி இருக்கணும், உன் குடும்பத்தில் என்ன காரியம் இருக்கணும், உன் பிள்ளைகளை எப்படி நடத்தணும். அவங்களுக்கு எப்பவும் வீடியோ கேமே கொடுத்துடாது, எப்பவும் அவன் கையில் டிவி இதே இருக்கக்கூடாது. அவன் தான் சேனலை மாதிரி அதிலிருந்து நிறைய தவறான காரியங்களை கற்றுக்கொள்கிறான். கொலை பண்ணுறது எப்படின்னு வீடியோ கேம்ஸில் இருக்குது, அந்த கார்ட்டூன்ஸ்லலாம் இருக்குது. அசுத்தமான சில காரியங்கள் அதில் வருது. இப்படி தப்பான காரியங்களை நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. ப்ளஷர், ப்ரைட், பொசஷன், இந்த உலகத்தில் உள்ள காரியம் அது முக்கியமானது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை படித்து கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய வேத வசனத்தை படித்து அதனுடைய நல்ல மதிப்புகளை நீங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது நீங்கள் வளரணும்னா உங்கள் வாழ்க்கையில் க்ரோ பை எக்ஸாம்பிள். யோவான் 13:15 வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரியாக இருக்கணும். என் புருஷனை போல நான் ஜெபம் பண்ணணும், என் மனைவியை போல நான் ஒழுங்காக சில காரியங்களை செய்யணும், மாதிரியாக இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்,
மாதிரியாக இருக்கும். இயேசு இந்த சீஷர்களின் கால்களை கழுவிட்டு சொன்னார், நான் செய்தது போல் நீங்களும் என்ன செய்யுங்க. 2 காரியம். நீங்கள் வளர்ச்சி அடையணும்னா 2 காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாது. ஒன்று, ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நான் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், ஒருத்தர் நான் குறை சொல்ல மாட்டேன். 2வது, நான் மற்றவங்களை கம்பேர் பண்ண மாட்டேன். மற்றவங்களை என்ன செய்ய மாட்டேன், கம்பேர் பண்ண. அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள புருஷன் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி குடும்பத்தை நடத்துகிறாரு, இப்படி கம்பேர் பண்ணாத. அந்த அம்மா எவ்வளோ நல்லா இருக்குது, நீ என்ன இப்படி இருக்கிறன்னு கம்பேர் பண்ணாத. இந்த 2 காரியத்தை நீ செய்யாது. 2 காரியத்தை நீ குடும்பத்தில் நீ செய்தினா உன் குடும்பம் வளராது. ஒருத்தர் பாராட்டுங்க. ஹல்லேலூயா. 2 கை வைத்து, இயேசுவே நான் பாராட்டுகிறேன், தோத்திரம் பண்ணுற குடும்பமாக இருக்கணும். அங்கே தான் துதிகள் மத்தியில் தேவன் வருவார், தேவ சமாதானம் வரும். ஆகையினால உன் வீடு எப்பவும் ஒருத்தர் பாராட்டணும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. புருஷனை பார்த்து, இன்றைக்கி நீங்கள் உடுத்தி இருக்கிற அந்த உடுப்பு நல்லா இருக்கியா, உங்களை பார்த்தா இன்றைக்கி நல்லா இருக்குது, நீங்கள் கிடைச்சது எனக்கு பாக்கியன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் கிடைச்சது எனக்கு இப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் எப்படி தான் இருந்தாலும் சரி, அவர் உனக்கு உள்ள புருஷன், அவர் உனக்கு அழகாகத்தான் இருக்கணும். உன் மனைவி உனக்கு அழகாக இருக்கணும். அல்லேலூயா. வேறு யாருக்கும் இல்லை, உனக்கு. நீ சந்தோஷமாக ஒருத்தர் பாராட்டிப்பார். ஒருத்தர் அது சொல்கிறதே இல்லை. இந்தியாவில் உள்ள மக்கள் ஒருத்தர் பாராட்டுறதே இல்லை. ஒருத்தர் குறை சொல்லி இருக்கிறதுனால ஆண்டவர் இருக்க மாட்டார் அந்த வீட்டுக்குள்ளே. நீ சந்தோஷமாக இரு. ஏதோ உன் வீட்டில் ஏதோ கல்யாணம் கட்டிட்டேன், வாழ்க்கையை ஏதோ ஓட்டிட்டு போகிறேன்னு இராதபடி தேவ சமூகம் உள்ள ஒரு குடும்பமாக உன் குடும்பத்தை மாற்று. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, உன் குடும்பத்தில் 3வது, தேவ சமூகம் நிறைந்த குடும்பம் இரக்கம் பாராட்டும். தேவ சமூகம் நிறைந்த குடும்பம் என்ன செய்யும், இரக்கம் பாராட்டும். தேவ சமூகம் நிறைந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். தேவ சமூகம் நிறைந்த குடும்பம் வளரும் எல்லாத்துலேயும். தேவ சமூகம் நிறைந்த குடும்பம் ஒருத்தருக்கு இரக்கம் பாராட்டும். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இரக்கம் பாராட்டணும். ஒரு அம்மா தன்னுடைய தாய் அந்த அம்மாவை சரியாகவே கவனிக்கலை. அந்த அம்மா தன்னுடைய புருஷன் இறந்த பிறகு, அந்த முதல் புருஷனுக்கு ஒரு மகா, அந்த 2வது புருஷனை கட்டின பிறகு அந்த மகளை கவனிக்கவே இல்லை. அவளை மோசமாக நடத்திட்டு, அந்த ஸ்டெப் ஃபாதரும் இந்த பிள்ளையை மோசமாக நடத்திட்டார். அவள் வாழ்க்கையில் வேதனையோடு வாழ்ந்தா. இவளுக்கு கல்யாணம் நடந்துச்சு, இவன் நல்லா இருக்கிட்டா. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வயசாகி போச்சு. வயசான அந்த அம்மா கடைசியில் வியாதி வந்துட்டு, ஒரு பிள்ளைகளும் அந்த அம்மாவை கவனிக்கலை. அந்த அம்மா தன்னுடைய இன்னொரு மகா வீட்டுக்கு போச்சு, அங்கேயும் கவனிக்கலை. அந்த அம்மாவை கடைசியில் விட்டுட்டாங்க. இப்போ இந்த அம்மாக்கிட்ட ஆண்டவர் பேசினார், உங்கள் அம்மா மேலே நீ இரக்கம் வைக்கக்கூடாதா? வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. சின்ன வயசுலேருந்து அந்த அம்மா என்னையை சரியாகவே கவனிக்காமல் விட்ட அந்த அம்மாவை என்னால் மன்னிக்கவும் முடியாது, என்னால் இறக்க வைக்கவும் முடியாது அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் பேசினார், அப்படி செய்யாத. அவங்க ஹஸ்பண்ட்ட போய் பேசினான், இப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். அவங்க ஹஸ்பண்ட் நல்ல மனுஷன், உங்கள் அம்மாவை நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு சொல்லி இன்னொரு இடத்துல இருந்த அந்த அம்மாவை இவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து 6 வருஷம் அந்த அம்மா, இடுப்பு உடைஞ்சி போன அந்த அம்மாவை வீட்டுக்குள்ளே வச்சு இரக்கம் பாராட்டி, தனக்கு அந்த அம்மா ஒன்றும் செய்யாட்டாலும் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா கடைசி வரைக்கும் சேவையை செய்து ஆண்டவருக்குள் சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த அம்மாவும் சந்தோஷமாக செத்துச்சு. வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் இரக்கம் பாராட்டுறோம், ரோட்டில் போகிறவனுக்கு பிச்சை போடுறோம். வெளியில் உள்ளவங்க மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு இரக்கம் பாராட்டாமல் நீ இருந்தீன்னா தேவன் உன்னை மன்னிப்பாரா? நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவன். உன் சொந்த குடும்பத்தை இரக்கம் பாராட்டு. உன் பிள்ளைகள் மேலே இரக்கமாயிரு, உன் புருஷன் மேலே இரக்கமாயிரு, உன் மனைவி மேலே இரக்கமாயிரு, உன் மாமியார் மேலே இரக்கம் வை, உன் மாமனார் மேலே இரக்கமாயிரு. இரக்கம் நியாயத்தீர்ப்புக்கு முன்னால் மேன்மை பாராட்டும்.
நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். எத்தனை பேர் கைகளை வைத்து அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய இரக்கத்தை உனக்கு கொடுக்கிறார், ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய கிருபையை கொடுக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? உன்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உன்னை பார்க்கும்போது புதுசாக பார்க்கிறார். அல்லேலூயா. கை வைத்து, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மேலே நான் அன்பாக இருக்கேன், இரக்கமாக இருக்கேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு இருமாப்பாய் இராது, அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு தயவுள்ளது. ஹல்லேலூயா. நான் அன்பா இருப்பேன் ஆண்டவரே, இரக்கமா இருப்பேன் ஆண்டவரே. என் சொந்த குடும்பத்தில் எனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு இரக்கமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். கேட்டுப்பாரு, அங்கே இயேசுவின் சமூகம் நிச்சயமாக வரும். எல்லாரும் 2 கைகளை வைத்து, ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. என் குடும்பம் சந்தோஷமுள்ள குடும்பமா, தேவ தூதர்கள் வந்து இறங்குகிற குடும்பமா, என் குடும்பம் எல்லாத்திலும் வளரணும் ஆண்டவரே. எல்லா நிலையிலும் எங்கள் குடும்பம் வளரணும். அதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் எப்பவும் கான்ஃப்ளிக்டோடு இருக்காதபடி காத்துக்கொள்ளும், இமோஷனலாக எப்பவும் இருந்து கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் வாழ்க்கையை மாற்றும். எங்கள் வீட்டுக்குள்ள இரக்கம் இருக்கட்டும். கை வைத்து சத்தமா சொல்லுவோம், என் வீட்டுக்குள்ள இரக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் நாங்கள் இரக்கம் பாராட்ட உதவி செய்யும். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். நாங்கள் விரோதத்தையும் கசப்பையும் வைராக்கியத்தையும் வைத்து கொண்டு எங்கள் வீடுகளுக்குள்ளே இராதபடி உங்கள் சமூகம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்களை நிரப்பட்டும். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பாராக. தேவ கரம் இறங்கி வரட்டும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவருடைய கரத்தினாலே ஆண்டவர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை வைத்து, இயேசுவே இந்த நாளில் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். உடைய கரம் இறங்கி வரட்டும். உடைய அற்புத கரம் இறங்கி வரட்டும். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருடைய வீட்டை 2 கை வைத்து, என் வீட்டை மாற்றும் ஐயா. என் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்கட்டும்ப்பா. என் வீட்டுக்குள்ளே இப்படியே அழுது கொண்டிருக்கிற வீடாக இருக்கக்கூடாது. என் குடும்பத்துக்குள்ளே நீர் வரணும், தேவதூதர் வரணும். என் வீட்டுக்குள்ளே தேவனுடைய நன்மை வரணும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஒப்பு கொடுத்து போங்க. கர்த்தாவே, கேட்ட செய்தியில் என் குடும்பத்தில் உம்முடைய சமூகத்தை நான் பார்க்கணும். பயத்தின் ஆவியை எடுத்து போடும் ஆண்டவரே. இரக்கத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் உன் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குமானால் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரணும். உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமாக மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய, சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு என்றைக்கு இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.